ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. சுந்தரன் ரெண்டு பேருக்கு தான் பேரு. ஒண்ணு பரமேஸ்வரனுக்கு சுந்தரன்னு பேரு. ஆலால சுந்தரன்னு கூட சொல்றா இல்லையா. ஆலகால விஷத்தை உண்டாலும் அவர் அழகானவர். அது அந்த கழுத்துல போய் நீளமா இருக்கிறத பாக்கிறதுக்கு அது ஒரு அழகா தான் இருக்கு. அதான் சுந்தரர்னு பேரு. அதே மாதிரி பெருமாளுக்கும் சுந்தரன் பேரு. அவருக்கு சுந்தரராஜ பெருமாள். ஒரு ஊருக்கு பேரு சுந்தரராஜ பெருமாள் கோவில் அப்படின்னே பேரு. அது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்காது. அங்க சுவாமி பெருமாள் ரொம்ப அழகா இருப்பாராம். ரொம்ப அழகான சுந்தரராஜன் சில இடத்துல வச்சிருக்கா, சில இடங்கள்ல சௌந்தரராஜன் அப்படின்னு வச்சிருக்கா. இந்த சுந்தர சௌந்தர ரெண்டுக்கு என்ன அர்த்தம், வித்தியாசம்? ஒரே அர்த்தம் தான், ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சுந்தரராஜன், சௌந்தரராஜன். சௌந்தரராஜன் ஒரு கீர்த்தனை கூட இருக்குல்ல, தீட்சிதருடைய ஒரு கீர்த்தனை இருக்கு. ஆமா, அதே மாதிரி சுவாமிக்கு சுந்தரன் பேரா. இவர் சுந்தரன் மாத்திரம் இல்லையா, சிவன். அவர் தன்னோட நிழல கண்ணாடியில பார்த்துட்டு சுந்தராவான்னு அதுவும் வெளியில வந்துட்டு சுந்தரனா அழகா. அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரா பிற்காலத்துல பூலோகத்துக்கு வந்தாரு கூட நம்ம கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அங்க சிவலோகத்துல சிவனுக்கு பூவெல்லாம் பறிச்சுட்டு அவருக்கு கைங்கரியம் மண்டபத்துல ரொம்ப ஈடுபாடோடு இருந்தவர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்புறம் கடைசியில திருப்பி அங்கேயே திரும்பி போயிடுறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல இந்த நால்வர் அப்படின்னு நம்ம கொண்டாடக்கூடிய அந்த நாயன்மார்கள்ல வாத ஊரார் மாணிக்கவாசகர் ரொம்ப பிற்காலத்துல வந்தவர்ங்கிறதுனால அவர் அதுல சேர்க்காத அவர் பண்ணினெல்லாம் திருவாசகம் அப்படின்ற பேர்ல வந்துடுச்சு. அப்ப மிச்ச நாயன்மார்கள்ல ரொம்ப முக்கியமானப்பட்டவாள் அந்த முதல் மூவராக இருக்கக்கூடியவர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சமகாலத்துல இருந்திருக்கிற மாதிரிதான் தோன்றுது. அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், 3 பேரும். இது அப்பர் தான் கொஞ்சம் சீனியர் மோஸ்ட். அவருடைய சீனியர் சிட்டிசன் வேற. அவருடைய ஒரு பாடல்ல சுவாமியை பத்தி சொல்றார். அந்த சுந்தரனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பத்தி ஒரு பாடல்ல சொல்லிச்ச. இது அனைவரும் நிறைய இந்த டான்ஸ்ல எல்லாம் இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பரதநாட்டியத்துல எல்லாம் இதை பொருளோட இந்த பாட்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கீர்த்தனை ஒண்ணு பாடுவா. இடது பதம் தூக்கி ஆடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துட்டு பாடுவாங்க. குளித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமிழ் சிறுக்கும். தெரியுமா அந்த பாட்டு? தெரியும். பனித்த சடையும் பவழம் போல் மேனி செங்கண், அதுக்கப்புறமா பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். ஆமா, குளித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் கூழ் சிழுப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு. நிறைய பேர் சொல்ற, அப்பப்பா அந்த பறவை போருப்பா, அந்த பறவை கடல்ல மாட்டின்று மூழ்கி அந்த தொல்லை அனுபவிச்சு போரும் எனக்கு அப்படின்னு சொல்ற போக இவர் என்ன சொல்றாருன்னா, மனித பிறவியும் வேண்டுவதேங்கிறார். எனக்கு மனுஷ பிறவியும் வேணும்பா. எனக்கு எங்க இந்த மாநிலத்தை, இந்த பூலோகத்திலே வேணும். எனக்கு அங்கங்க தேவலோகத்துல பாதாள லோகத்துல வேண்டாம். இந்த பூலோகத்திலேயே நான் மனுஷ பிறவி வேணும்னு நான் வேண்டேன். ஏன் தெரியுமா? இதுக்கு காரணம் குனித்த புருவமும். அந்த குனித்த புருவம்ங்க அப்படி சுருக்கின்னு பார்க்க சேர்ந்த நெத்தியை சுருக்கும் போது புருவம் ஒரு விதமான அப்படி வளையம் அழகா. இது பரதநாட்டியத்துல ஒரு பாவமா இதை காட்டுவா இல்லையா. அங்க இறைவன் அந்த புருவங்களை குறிக்கும் போது என்ன நினைக்கிறானா, அவன் எதற்கு வந்திருக்க யாருன்னு ரொம்ப உத்து நோக்கிறானோ. உத்து பார்க்கும்போது அது புருவம் குவிந்து வருது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், ஓ நம்மள அவர் கண்டு விட்டார், நம்மள அவர் பார்த்து விட்டார். அப்படி ஒரு பார்க்கும்போது அந்த பார்வையே முழுக்க யாரை பார்க்கிறாரோ அவர் மேலேயே விழுந்து விடுது. அப்படி விழும்போது அவருடைய குறைகள்லாம் தானாவே தீர்ந்து போயிடுது. அப்ப தன்னை சரணம்னு அண்டி வந்தவர்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கும் விதமாக புருவத்தை குறித்து அப்படி பார்க்கிற மாதிரி இருக்கான்.
அதுக்கப்புறம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும். கொவ்வை செவ்வாய், கொவ்வை அப்படின்னாக்க கோவக்கான்னு கூட சொல்றது உண்டு. கொவ்வைன்னு அந்த காய குறுக்கு நறுக்குன்னா உள்ள சச்சவேல இருக்கும். அது போல சிவந்த அதரங்களை உடையவர். அந்த வாய் உதடு அப்படி சிவந்து இருக்கு. அதுல குமிழ் சிறப்பு, அப்படி ஒரு ஓரமா ஒரு புன்சிரிப்பு ஒண்ணு காட்டாராம். அந்த புன்சிரிப்பை காமிச்ச உடனே நீ வந்துட்டியா, நான் பார்த்துட்டேன், உன்னோட குறைகள் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அபயம் கொடுக்கணும். என்கிட்ட வந்துட்டியோன்னு கவலைப்படாது, இனிமே நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தன்னை அடக்கம் என்று வந்தவருடைய குறைகளை எல்லாம் தீர்த்து பிழைகளை எல்லாம் பொறுத்து கருணையோடு பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். நம்ம கூட சில வீட்டுல போய் பார்க்கும்போது அந்த அந்த யார் எஜமானரோ அவர் வந்தவாள் அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பார். அப்படி அவர் சிரிச்சுட்டாருனால நம்மளை அக்னாலேஜ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பெரிய கூட்டத்தில் நம்ம இருக்கோம், அங்க மேடையில பெரிய பிரமுகர் இருக்கார், அவர் அங்கேயே நம்மளை பார்த்தோன்னு அப்படி புருவத்தை உயர்த்தி பார்த்துட்டு ஒரு புன்சிரிப்பு சிரிச்சார்னா ஆஹா அவர் நம்மளை கண்டு விட்டார் அப்படின்னு நினைக்கிற போல அப்படி இந்த பரமேஸ்வரன் தன்னுடைய குமிழ் சிரிப்பினால இந்த அடியார்களை அப்படியே அக்னாலேஜ் பண்ணிட்டார். வந்ததை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். இனி அவருக்கு அருள் கடாட்சத்தை வழங்குவார் ஆச்சு. அப்புறம் இன்னும் என்ன பாக்குறாரு அப்படின்னாக்க பனித்த சடையும். பனித்த சடைன்னா பனித்தான வெளுத்தான்னு அர்த்தம். இது சாதாரண செஞ்சடைன்னு தான் சொல்ற வழக்கம். இங்க பனித்த சடைன்றது எதுக்கு அப்படின்னாக்கா ஒழுக்கத்திற்கு வெண்மை தூய்மையை அடையாளமாக சொல்றதுனால இவருடைய சடை வெண்மையாக தெரிகிறது. அதோட மக்களும் இல்லை, அவர் எங்க கைலாச மலையில இருந்து ஆடின்னு இருக்காரு இல்லையா, அங்க மேல இருந்து எப்ப பார்த்தாலும் பனி கொட்டிகிட்டே இருக்கும், சுத்தி வர பனி மூட்டமா இருக்கும், பனி வேகமா இருக்கும். இவருடைய செஞ்சடையா இருந்தாலும் அவரோட சடை மேல தங்கக்கூடிய அந்த பனியானது அது வெண்மையாக காட்டுவதாக அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும். பவழம் போல மேனி அப்படியே செந்நிறமாக இருக்கு, நெருப்பு. அவர் சுடராக நின்றார் இல்லையா, அப்படி சுடராக நின்ற அந்த மூர்த்தி அவர் எப்படி இருக்காருன்னா சிவந்து, அது சிவப்பு இல்லை, அது ஒரு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு நிறத்துல அவருடைய மேனி இருக்கு. அந்த மேனி அதனுடைய சிகரமான அவருடைய செஞ்சடையில வெந்நீர். அந்த வெந்நீர்னா வெண்மையான நீர். அது நீருங்கிறது இங்க வெந்நீர்ன்றது விபூதி. அவர் நெத்தியில விபூதி ஆச்சு. பால் வெந்நீர், அதான் பால் போல விளவிலே இருக்கக்கூடிய திருநீரை உடம்பு முழுக்க பூசின்னு இருந்தாலும் நெத்தியில ரொம்ப அது உடம்பு முழுக்க இருக்கு, நெத்தியில படப்படன்னு இந்த வெந்நீர் தெரியுது. உடம்பு முழுக்க இந்த விபூதி போட்டு இருக்கிறதுனால அந்த சிவந்த மேனி பவளம் போல இருக்கக்கூடிய மேனியானது இந்த விபூதியும் சேர்ந்த உடனே ஒரு புதுவிதமான ஒரு நிறத்தை கொடுக்கிறது. அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற போது அடியார்கள் தன்கிட்ட வரும்போது அவள் தன்னோடு ஐக்கியம் பண்ணி கொடுக்கிறார். தூய்மையான அடியார்கள் வரும்போது தன்னுடைய செந்நிற மேனியோடு அவளை ஒன்றாக குவித்துக் கொள்கிறான். ஏகமேவ அத்விதீயம், நீ நானும் வேற வேற இல்லப்பா, நீயும் நானும் ஒண்ணுதான் வான்னு சொல்லி தன்னோட அது ஐக்கியம் பண்ணிக்கிறான். திருவாதூரார் பண்ணின்ற மாதிரி, அப்புறம் நந்தனார பண்ணின்ற மாதிரி அப்படி ஐக்கியம் பண்ணிக்கிறான். அப்ப அதுக்கப்புறம் இனித்தமுடைய இழுத்தமுடைய எடுத்த பொற்பாதம். இனித்தமுடைய அப்படின்னா ரொம்ப இதமாக தன்னுடைய காலை எடுத்து ஒரு பதத்தை தூக்கி அப்படி ஆடணும். இடது பதத்தை தூக்கி வலது பதத்தை கீழே வச்சு உறுதியா ஆடுறானாம். அப்படி ஆடும்போது என்ன பண்றதுன்னா அனைத்து உயிர்களையும் பிறவிக்கடலிலிருந்து விடுவிக்கிறானாம். தன்னுடைய தூக்கிய திருவடியினால எல்லாரையும் மேல உயர்த்தி கொண்டு போய் வீடு பெற வைபவத்தை கொடுக்கிறானா. அப்புறம் ஒரு கால் பூமியில அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதுல என்னன்னா ஆணவம் கர்மம் மாயைங்கிற மதங்களை எல்லாம் அழித்து தேய்த்து விடுகிறானா. இந்த காலில கீழே ஆடும்போது நடராஜ பெருமானாக காட்சி தரும் போது முயலவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அதுதான் என்ன சொல்றது, அந்த
மும்மலங்களுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அசுரன். அவனை காலடியில போட்டு மிதிச்சு நமக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்தை நமக்கு அவருடைய சிவலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை வாய்ந்த அந்த இடத்தை நமக்கு கொடுத்துடுறான். இப்படிப்பட்ட ஒரு அருள் கிடைக்கும்னா இப்பேற்பட்ட அந்த அருளை செய்யக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நம்ம காண முடியும் அப்படின்னா காணப்பெற்றால் இத்தனையும் பார்க்க முடியுதுன்னு என்னென்ன பார்க்க முடியுது? குனிந்த புருவம், அழகான சிவந்த செவ்வாயிலே புன் சிரிப்பு, தலை வந்து பனித்த சடையாக இருக்கு, சிவந்த மேனியிலே திரு வெந்நீர், இதோட ஒரு பொற்பாதத்தை ஒரு பாதம் தூக்கி ஆடக்கூடிய அந்த நிலை, மறுபதத்தை பூமியிலே பதித்திருக்கக்கூடிய நிலை, இதை காண பெற்றால் இதை பார்த்துட்டே இருக்க முடியும்னா அனுபவிச்சுட்டே இருக்க முடியும்னாக்க மனித பிறவியும் வேண்டுவதே. மனித பிறவி மனித பிறவியும் வேண்டுவது. இங்க குனித்த பனித்த இனித்தன்னு சொல்றதுக்காக அந்த பிராசத்துக்காக மனித்தன்னு போட்டிருக்காரு. இது ஆர்ஷ பிரயோகம் சம்ஸ்கிருதம் சொல்ற மாதிரி. இது புலவர்களுக்கே உரியதான கவிஞர்களுக்கே உரியதான. இவர் வந்து வெறும் கவியாவர் அருட்கவி இல்லையா இவாள்லாம் அப்பெல்லாம். அதனால அவருடைய பாடல்ல அவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. இது வந்து அவருக்கே உரியதான ஒரு அழகான இந்த ஒரு பாடல். அனுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் சொல்லக்கூடியவர்களையா, தொடர்ந்து சிக்கனை பிடித்து அவர்கிட்ட தப்பிச்சு ஓட முடியுமா அந்த பரமேஸ்வரன்? அதனால அவர் பார்த்துட்டார். அவர் பார்த்த காட்சியை நமக்கு வர்ணனை பண்ணி நமக்கு அவர் சொல்றார். சொல்றச்ச நமக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்க, அடாடாடாடா இதை விட வேற ஒண்ணு வேணுமா நமக்கும்? நம்ம அப்படிலாம் இல்லாத போயிட்டோமே, நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காத போயிட்டோமே. இத நமக்காகவே பட்டணத்தார் எப்படி சொல்றாருனாக்க, நல்லா இணக்கமும் நின் பூஜையின் நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை உளதோ, அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளி மயக்கே ஏ இறைவா கட்சி ஏகம்பணி அப்படின்னு காட்சிப்படுத்தக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை பார்த்து இவர் சொல்றார் பட்டணத்தார். என்னன்னா, உலகத்துல அப்பா காஞ்சியில விட்டிருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரனே நல்லவாளுடைய சேர்க்கை அவளோட கூடியிருத்தல், உம்முடைய பூஜைகளை எப்போதும் விரும்பி ஈடுபட்டிருத்தல், அப்புறம் வந்து அதனால ஏற்படக்கூடிய தெளிவு ஒரு ஞானம். உலகத்துல வேறு எதுவுமே நிலை இல்லை, பரபிரமமான நீ ஒன்றிதான் நிலை அப்படின்ற நிலையான ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய ஒன்னை புரிந்து கொண்டு அந்த உறுதியான நிலை அதை அடையிறது. இதை தவிர வேற ஏதாவது சுகம் இருக்க முடியுமா? இந்த உலகத்துல வீடு சொத்து சொந்த பந்தங்கள் பிள்ளைகள், அப்புறம் வந்து இந்த உலக வாழ்க்கை செல்வங்கள், அப்புறம் வந்து அழகான உடம்பு, இதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஒண்ணு இல்லை, வெறும் மயக்கம். இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக தோன்றக்கூடிய ஒரு மயக்கம்தான். எப்படி கைத்துல வந்து பாம்பு தோன்றித்தோ? இல்ல, பாம்பு கயிறு தான். அது புரியல. ஞானம் வராத வரைக்கும் அங்க பாம்பு இருக்கிறதான ஒரு தோற்றமே தான் நமக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி இதுவும் வந்து இல்லாத ஒன்று இருக்கிறதாக நினைச்சு நாம வந்து இப்படி மனுஷன்லாம் வீணா போயின்னு இருக்கோமே. என்ன பிறக்கும் போது கொண்டு வந்ததும் ஒண்ணு இல்ல, பிறந்து மண்ணு மேல இருக்கும் போது எதுவும் கொண்டு போவதற்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படி நடுவுல வந்த இந்த குறிக்கக்கூடிய செல்வம் இருக்கு, இதெல்லாம் சிவன் தந்தது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரமாட்டேங்கிறது. அது எப்ப வரும் இறைவா அப்படின்னு கேட்கிறார். நமக்கும் இது ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. சரி, இதுல இருந்து விடுபட்டு நிலையானது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஈசனுடைய திருவிளையாடல்கள் தான் நிலையானது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். இதுல வந்து சூத முனிவர் சொல்லிட்டு இருக்கார். அந்த மற்ற முனிவர்களுக்கெல்லாம் வந்து அவெல்லாம் கேட்கிற ஒரு நல்ல தலம் ஒண்ணு சொல்லு, அதாவது மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் அப்படி எல்லாத்திலையும் விசேஷமாகக்கூடிய ஒண்ணு சொல்லும் போது இந்த 18 புராணங்களையும் எல்லாருக்கும் எடுத்து சொன்ன அவர் அதுவே சில கோட்பாடுகளை எல்லாம் காமிச்சு சொல்றார். அதுல நம்ம பார்த்தோம், ஸ்காந்த புராணம்னு இருக்கு, அதுல 6 சங்கீதம் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் ஒரு சமயத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுல வந்து சங்கர சங்கீதை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிவபெருமானானவன் உமாதேவிக்கு உணர்த்தினார். அப்ப அவரோட மடியிலேயே இருந்து அந்த முருகப்பெருமானவன் குழந்தையாக இருந்து அதையெல்லாம் கேட்டு தன்னுடைய மனதுக்குள்ளே உள்வாங்கி கொண்டான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவன் எப்பேற்பட்டவன் கையில வேலை வச்சிருக்கானே, அவன் கிரௌஞ்ச மலையே பிளந்தவன் அந்த முருகப்பெருமான். அவன் வந்து தன்னை வழிபடக்கூடிய அகஸ்திய முனிவருக்கு அதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட சொன்னானா. அந்த நாள்ல இருந்து அந்த
அந்த சங்கீதைக்கு அகஸ்திய சங்கீதை அப்படின்னு பேர் வந்துட்டு, அந்த அகஸ்திய சங்கீதையை கேட்கிறவா எல்லாருக்குமே சிவபெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த வீடு பெறும் அந்த முக்தி நிலையை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு ஒரு ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. அந்த தலத்தை பற்றி தான் இப்ப நான் கூற போறேன்னு சொல்றேன். கூற போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் கேட்க, அப்படின்னு அது என்னது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இருக்கா, எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்றது ரொம்ப எவ்வளவு விசேஷமானது. சிவபெருமானுக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட பல தலங்கள் இருந்தாலும் அதை காட்டிலும் சிறந்ததாக உள்ள ஒன்று இருக்குன்னு சொல்றது அது என்னன்னு கேட்கிற போது அவர் சூதமுனிவர் சொல்றார், அதுதான் திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கு மதுரைன்னு சொல்லக்கூடிய அந்த மதுரையும் பதிதான் இங்க. அது மதுரைன்னு சொன்னாலே முக்தியை அளிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அது அப்படின்னு சொல்லிட்டு வியாச முனிவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய அவரிடம் புராணங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட சூதமுனிவர் கந்த புராணத்திலிருந்து அந்த மதுரை என்பதையுடைய பெருமையெல்லாம் வரிசையா சொல்ல போறார். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடல் புதிய தாமரை மேவிய பழமறை புத்தேள் விதியினார் கடு நடை பரிமகம் செய்வான் வேண்டி கதியை மாய்த்தவர்க்கு உதவு தண்டு உரைகள் காசிப்பதியன் மைந்தரோடு எய்தினான் பண்டு ஒரு கால் வைகள். புதிய தாமரை மேவிய பழமறை புத்தேள் விதியினார் கடு நடை பரிமகம் செய்வான் வேண்டி கதியை மாய்த்தவர்க்கு உதவு தண்டுரைகள் காசி பதியின் மைந்தரோடு எய்தினான் பண்டொரு வைகள். உந்தி தாமரை அப்படின்னா நாபிக்கமலம். உந்தின்னு மகாவிஷ்ணுடைய நாபிக்கமலத்திலிருந்து உதித்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கமலாசனன் கூட ஒரு பேர் உண்டு. அப்படியே தாமரை மலர்களை வீற்றிருக்கக்கூடிய எந்த தாமரை, மகாவிஷ்ணுடைய நாபிக்கமலத்திலிருந்து எழுந்த அந்த தாமரை மலர்களை வீற்றிருக்கக்கூடிய அந்த பிரம்மாவானவன் பழைய வேத உணர்வினை உடைய பிரம்மன். என்ன பழமைன்னா புராதனமான வெகு பழமையான வேதம் எப்போது வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. தொகுத்து கொடுத்தவர் வியாசர்னு இருக்கலாமே தவிர, ஆனா வேதமானது அநாதி காலம் தொட்டு இருக்கக்கூடியது. அதையெல்லாம் ஒழுங்காக உணர்ந்து அதை ஓதக்கூடிய அந்த பிரம்மன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்னா வேத விதிப்படி வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். அஸ்வமேத யாகம் பண்ணணும் எப்பேற்பட்ட ரொம்ப வேகமான நடைய உடைய குதிரைகளை வைத்துக்கொண்டு அஸ்வமேத யாகம் செய்யணும்னு நினைச்சான். அது செய்யறதுக்கு எங்க போனா அப்படின்னு கேட்டாக்க காசிக்கு போனார். தன்னுடைய புத்தர்களை எல்லாம் அழைச்சிட்டு காசிக்கு போனார் குடும்பத்தோட. ஏன் காசிக்கு போனார் அப்படின்னாக்க, அந்த காசியில போய் யாரு விரும்பி தன்னுடைய இறுதி காலத்தை கழித்து இறைவனை சேர வேண்டும் என்று நினைத்து இந்த உயிரை விடுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லி முக்தி தரும் நகரில் முக்கியமானது காசி காஞ்சிங்கிற மாதிரி இது காசி நகரத்துக்கு இந்த பெருமாவானவர் போனார். புத்தேள் அப்படின்றது பெருமாவுக்கு உள்ள ஒரு பேர். கடு நடை பரி அப்படின்னாக்க, கடு நடை ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய குதிரை தான் இல்லையா. குதிரையை தவிர வேகமா ஏதாவது மிருகம் ஓடுமானே கிடையாது. அதுதான் 4 கால் பாய்ச்சல போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற அளவு. அந்த ஒரு மதுரை மன்னன் கூட என்ன பண்ணான்னா 12 மணிக்கு மத்தியானம் கிளம்பி தாயாட்ச பூஜைக்கு தில்லை சிற்றம்பலம் சிதம்பரத்தை போய் அடைஞ்சிட்டோம்னா அவருடைய குதிரை மேல எவ்வளவு வேகமா போயிருக்கணும் ஐயா. மதுரையில இருந்து திருச்சியில இருந்து சிதம்பரம் வரைக்கும் வரணும்னு கிட்டத்தட்ட இவர் 200 மைல் இருக்கும். இன்னைக்கு 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அதை 5 மணி நேரத்துல அவருடைய குதிரை வந்ததுன்னா அந்த வேகமான நடையுடைய குதிரை. அப்படி ராஜாக்கே ஒரு வேகமா ஓடக்கூடிய பச்சகல்யாணி குதிரை கிடைக்கும்னா அந்த பிரம்மா நினைச்சா படைக்கும் தொழிலையுடைய அவர் தனக்கா ஒண்ணு படைச்சிக்க மாட்டாரா. அப்படி படைச்ச அந்த குதிரைகளை வச்சு 10 யாகம் பண்ணார் அவர். அது 10 தடவை அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணாங்க. அது ஏதோ 108 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கணும். இந்திரனே படைச்சவர் இவர் தானே, அவருக்கு எதுக்கு அத்தனைலாம் பண்ணணும். இவர் 10 யாகங்கள் அங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக காசி நகரத்துக்கு போனார்.
இதை நம்ம பதம் பதமா இப்ப பார்க்க போறோம். புதிய தாமரை மேவிய அப்படின்னா வாடாத எப்போதும் புத்தம் புதியதாக இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்லே வீட்டு இருக்கக்கூடியவனான பழமறை புத்த பழமறைன்னு பழமையான வேதங்களை உணர்ந்த பிரம்மதேவன் அதையெல்லாம் நன்கு உணர்ந்த எப்படி வந்தது ஆனா மகாவிஷ்ணுடைய அருணால நீ தபஸ் பண்ணு உனக்கு எல்லாம் கிடைக்கும்னா தபஸ் பண்ண எல்லாம் தானாவே அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படி வேதங்களை எல்லாம் உணர்ந்த பிரம்மதேவன் விதியினால விதியின்படி விதியின விதிக்கப்பட்ட முறைகளின்படி எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில கடு நடை பரிமகம் செய்வான். கடு நடையில ரொம்ப விரைந்து ஓடக்கூடிய நடையை உடைய பரி குதிரை, அந்த குதிரையை வைத்துக்கொண்டு மகம் செய்வான்னு மகம் அப்படின்னு மகன்ன பிள்ளை மகம்னு யாகம் மகம் மகபத்தின்னு சொல்லுவா இல்லையா இந்திரனை போய் மகபத்தின்னு சொல்லுவா இல்லையா இந்திரனுக்கு தானே மகபத்தின்னு பேரு. ஆமா இந்திரனுக்கு மகபத்தின்னு பேரு. அது இங்க மகம்னா எங்க யாகம்னு அர்த்தம். இவர் வேள்வியை துரங்க வேள்வி அஸ்வமேத யாகம் அப்படின்ற துரங்க வேள்வியை செய்வதற்கு வேண்டி அதை விரும்பி இது பண்ணணும் அங்க போய் அஸ்வமேத யாகம் 10 பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பட்டு என்ன பண்ணாருன்னா எந்த இடத்துக்கு போனார் அப்படிங்கிற அது சொல்றதுக்கு முதல்ல அந்த இடம் எப்பேற்பட்டதுன்ற சொல்ற வேண்டி மாய்ந்தவருக்கு விரும்பி மாய்ந்தவர்களுக்கு அதாவது இங்கதான் போய் இந்த இடத்துல தான் இருந்து கடைசியில காலத்துல உயிரை விடணும் அப்படின்னு நினைச்சு போய் இறந்தவர்களுக்கு கதியை உதவு நல்ல பேரை தரக்கூடிய நல்ல பேருன்னு இங்க மோட்சத்தை தரக்கூடிய தன் துறைகள் அப்படின்னாக்க குளிர்ந்த நீர்த்துறைகள் பொருந்திய தண்ணீர் அதுல இருந்தான் வந்து தன் நீர் நீர்னா நீரு ஜலம் தண்ணீர்னு குளுமையான நீர் அதுக்கு எதிர்ப்பதம் வெந்நீர் வெண்மையான நீர் வெந்நீர் குளுமையான நீர் தன் நீர் தன் நிலவு அப்படின்னு சொல்ல தன்னளி அப்படின்னு சொல்ல குளிர்ந்த அருள் தன் நிலவு குளுமையான நிலவு இங்க தன்னா தன் துறை அப்படின்னு குளிர்ந்த நீர்த்துறைகளை உடைய அதாவது நிறைய காட்ஸ் சொல்றோம் இல்லையா இப்பெல்லாம் ஹரிச்சந்திரா காட்ஸுங்கிற இதுதான் நிறைய காட்ஸ் எல்லாம் காட்சி சொல்றாங்க கங்கை கரையில இது துறைன்னு கரைன்னு அர்த்தம் நீர்த்துறைகள் பொருந்திய காசிப்பதியில் காசி எனும் திருப்பதியில் காசி என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய கஷேத்திரத்துல பண்டு உருவைகள் முன்னொரு காலத்துல பண்டு என்ன பண்டுன்னா ஒரு பழமையான முன்னொரு காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி அப்படின்னு சொல்ற பண்டொரு கால் அப்படி அந்த ஒரு வைகள் அந்த ஒரு காலத்துல மைந்தரோடு எழுதினான் தன்னோடு புதல்வர்களோடு போனான். அவருடைய புதல்வர்கள் அந்த காலத்துல எல்லாருமே அவருடைய புத்தர்கள் தானே மானசீக புத்தர்கள் தானே. நாரதர் அவருடைய பிள்ளை சனகாதி முனிவர்கள் அவருடைய பிள்ளை தக்ஷ பிரஜாபதி எல்லாரும் அவருடைய பிள்ளை இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு பெரிய அவர் தானே பெரியவர் இல்லையா அவருக்கு என்ன பிதாமகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாருக்கும் பிதாமகர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாகம் பண்றதுக்காக அங்க போனார். சரி அங்க போனாக்க அவர் கூட நிறைய பேர் வேற போனான். யாரெல்லாம் போனா அப்படின்னு இந்த பாடல்ல அடுத்த பாடல்ல அவர் சொல்றாரு யாரெல்லாம் போனான்னு சொல்றதுக்கு அப்படி ஒரு வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுத்துறாரு. என்ன லிஸ்ட் கொடுக்குறாருன்னா அகஸ்தியன் வியாதன் நாரதன் சனகன் சனகனாதி 4 முனிவரோடு சனகராதின இங்க சனக முனிவர் அகத்தியன் வியாதன் நாரதன் சனகனாதி 4 முனிவர் கோது அமனூர் சிகை தெளி உணர்ந்த பராசரன் வாமதேவன் வால்மீகியே வசிஷ்டன் சகத்து இயல் கடந்த சுகன் முதல் முனிவர் தம்மொடும் 10 வெம்பழி மகத்தொழில் முடித்து மற்றவர்க்கு உள்ளம் மகிழ்வுற வழங்குவன வழங்கா. அகஸ்தியர் அகஸ்திய முனிவர் வியாதன் அப்படின்னா வியாச முனிவர் நாரத முனிவர்
சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் என்று சொல்லக்கூடிய 4 முனிவர்கள், கௌதமர், அப்புறம் எல்லா வேத நூல்களையும் நன்றாக கற்று உணர்ந்து அந்த பரசிவத்தை உணர்ந்தவரான, அறிந்தவரான, தெரிந்தவரான, ஞானம் பெற்றவரான பராசரர், வாமதேவர், வால்மீகி, வசிஷ்டர், இந்த உலக இயல்களை எல்லாம் இந்த இகபரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் விட்டு ஒழித்த, கடந்த ஒரு ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய, ஜீவனோடு இருக்கக்கூடிய முக்தி நிலையில் ஆழ்ந்து இருந்த சுகமுனிவர், இவர் எல்லாரோடையும் சேர்ந்து 10 அஸ்வமேத யாகத்தை முடிச்சாராங்க போன்றவர். முதல்ல கிளம்பினால் அடுத்த பாடல முடிச்சுட்டார் அப்படின்னார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட அவளுக்கெல்லாம் கொடுத்தார். ஏன்னா ஒரு யாகம்னு பண்ணா யாகத்தினுடைய முடிவுல எல்லாருக்கும் எதாவது கொடுக்கணும் இல்லையா, அது சம்பாவனைன்னு சொல்றாரு இல்லையா, அந்த சம்பாவனை எல்லாத்தையும் அது எல்லாருக்கும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றது. இந்த பாடல் கஷ்டமான வார்த்தைகள் எதுவும் எல்லாமே பேராதான் இருக்கு. ஒரே ஒரு இடம் என்னன்னாக்க, முனிவர் போது அமர் நூற்சிகை தெளி உணர்ந்த பராசரன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு நம்ம அதான் என்ன அர்த்தம் சொல்லணும். மகத்தொழில் முடித்து மற்றவர்க்கு உள்ள மகிழ்வுற வழங்குன வழங்கா அப்படின்னு சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு கிளான்ஸ் அந்த பிரதி பதார்த்தத்தையும் அப்படி பார்த்துட்டு நம்ம அடுத்த பாடலுக்கு நம்ம போகலாம். அகத்தியன், வியாதன், நாரதன். அகஸ்திய முனிவர், நாரதர், அப்புறம் வியாச முனிவர், சனகனாதி 4 முனிவர், சனகன் முதலிய 4 முனிவர்கள், கோதமன் அப்படின்னா கௌதமர், நூல் சிகை தெளிவு உணர்ந்த பராசரன். மேல வருது நான் முனிவர், கோதமன் அப்படி இருக்குல்ல, கோதமனூர் இருக்குல்ல, அந்த கோதமன் அப்படி இருக்க கௌதம முனிவர், நூல் சிகை தெளிவு உணர்ந்த பராசரன். நூல் சிகை, நூல்னா வேத நூல்கள், அதனுடைய சிகை அப்படின்னு சொன்னா அதனுடைய முடிவு, வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய நுண்பொருளாக விளங்கக்கூடிய தெளிவு, அதனுடைய நுண்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தெளிவை பெற்ற உணர்ந்த பராசரன். அதை பரசிவத்தை, அந்த பரசிவத்தை நன்கு உணர்ந்து, வேதத்தினுடைய அந்தம் என்னன்னா உபநிஷத்துக்கள்லாம் சொல்லக்கூடிய உட்பொருள் என்னங்கிறது பரசிவம் தான். அந்த பரசிவத்தை நன்கு உணர்ந்த பராசரன். அப்புறம் வாமதேவர், வால்மீகி, வசிஷ்டன், அப்புறம் ஜகத்து இயல் கடந்த சுகன், அதாவது உலக இயலை எல்லாம், உலக சுகங்களை எல்லாம் கடந்த அப்பேற்பட்ட ஒரு பிரம்மமாகவே திகழ்ந்த சுக முனிவர். அப்புறம் முதல் முனிவர் தம்மோடும், இவர்கள் முதலான முனிவர்களோடு கூட என்ன பண்ணார், 10 வெண்கை, அதாவது 10 அஸ்வமேத மாமக தொழில் முடித்து, மாமக தொழில் பெரிய யாகத்தை முடித்து கொண்டு அவர் பண்ணணும்னா எப்படி இருக்கும், பெரிய சாதாரண ஒருத்தர் வீட்டுல ஒரு யாகம் ஹோமம் பண்ணாலே அப்படி ஜேன்னு இருக்கு. இவர் பிரம்மா உலகையே படைத்தவர், அவர் பண்ற யாகம், அதுவும் ஒரு யாகம் இல்ல 10 யாகம் பண்றாருன்னா, காசியில கங்கை கரையில பண்றாருன்னா எப்பேற்பட்ட ஒரு இடம் அது, புண்ணியத்தலம். எத்தனை முனிவர்கள்லாம் வந்திருப்பா, எவ்வளவு பேருக்கு அழைப்பு போயிருக்கும் இல்லையா. ஓஹோன்னு அங்க ஜெகஜோதியாக எல்லாமே அலங்காரங்கள்லாம் பண்ணப்பட்டு பிரமாதமா அந்த 10 யாகம் நன்னா முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணார் அவர் அப்படின்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்களுக்கும் உள்ளம் மகிழ்வு, அவளுடைய மனசெல்லாம் சந்தோஷப்படும்படியாக, மனசு நிறைவாக இருக்கும்படியாக, அவ எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக என்னென்னலாம் கொடுக்கணுமோ அத்தனையும் வழங்குன வழங்கா, எதெல்லாம் வழங்கத்தக்கவைகளோ அதையெல்லாம் வழங்கிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி எங்க போனார், அடுத்த பாடல் சொல்ற, சத்திய உலகில் சரோர்க கிழவன் சார்ந்த பெண் புலப்பகை சாய்ந்த அத்திரு முனிவர் அனைவரும் காசி அடிகளை அடைந்தனர். பணிந்து முட்டி மண்டபத்தின் அறமுத 4 ஒழிந்து அருள் மூர்த்தி சந்நிதியில் பட்டியாய் இருந்து நாரத முனியை பார்த்து ஒரு வினா உரை பகர்வர்.
இது ப்ரோஸ் ஆர்டர்லயே தான் அழகா வந்திருக்கு. ஆனா அதை பிரிச்சு அதை கவிதையாகவும் அதை மாத்தி அதை விருத்த நடையிலையும் சொல்லியிருக்காரு. இந்த விருத்த நடையில அழகா வந்திருக்கு. அந்த விருத்த நடையில இருந்தாலும் அதை படிக்கும் போது அங்கங்க பதங்கள் மாறாத மொத்தமும் அப்படியே வரிசையா அப்படி ப்ரோஸ் ஆர்டர்லயே இது இருக்கு. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சத்தியலோகத்துக்கு பிரம்மா திரும்பி போயிட்டார். யாகத்தர முடிச்சாச்சு. அப்புறம் அந்த இடத்துல என்ன வேலை? அவர் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். தன்னோட வீடு என்னன்னா அந்த தாமரை மலர், முந்தி தாமரை அப்படின்னு முதலே சொன்னார் இல்லையா? அந்த மகாவிஷ்ணுவுடைய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய நாபிக்கமலத்துல தான் அவருக்கு வீடு. அங்க போய் உட்கார்ந்து விட்டார். அப்போ அவர் அடைஞ்சு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த எல்லா முனிவர்கள் அங்க வந்திருந்தா இல்லையா, அவெல்லாம் புலன்களை எல்லாம் வென்றவர்கள்லாம், தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவர்கள், வென்றவர்கள். அவர்கள் எல்லாரும் காசிக்கு போன நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? போய் காசி விஸ்வநாதரை பார்ப்போம், விசாலாட்சியை பார்ப்போம், அதுக்கப்புறம் அன்னபூரியை தரிசனம் பண்ணுவோம். அது மாதிரி இவாளும் போனவாள் என்ன பண்ணாங்கன்னா, அனைவரும் இந்த காசி பதியிலே இருக்கக்கூடிய இறைவனான காசி விஸ்வநாதரை போய் பார்த்தா. அப்ப காசி விஸ்வநாதர் அவளுக்கு அங்க காட்சி கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அவர் விக்கிரகமா காட்சி தந்தாலும் அதுக்கு முனிவர்கள்லாம் போன போது அவளுக்கெல்லாம் நிஜமாவே பரமேஸ்வரனாவே அவர் காட்சி கொடுத்தார். அப்ப அங்க ஒரு முக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 பொருள்களையும் உணர்த்தி தன்னுடைய அடியார்களுக்கு உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வருடைய சன்னதி, அந்த சன்னதியில பக்தியோட அங்க உத்தர பார்க்கிறார். யாருன்னு நாரத முனிவர் அங்க இருக்கார். அந்த நாரத முனிவரை இந்த மகர்ஷிகள்லாம் பார்க்கிறா. மகர்ஷிகள்லாம் பார்த்துக்கிட்டு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறா. என்ன கேள்வி கேட்க போறா அப்படின்றது இந்த கேள்விதான் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியிலேருந்து பிறந்ததுதான் இந்த திருவிளையாடல் புராணம். இதுதான் ஆதாரமான. இந்த கேள்வி கேட்ட உடனே இதுக்கு ஒரு பதிலே திருவிளையாடல் புராணமாக 4000 பாடல்களோட எழுந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க இந்த பாடல் இப்ப நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். சத்திய உலகு அப்படின்றது சத்தியலோகம்னு பேரு. சரோருக கிழவன், தாமரை மலருக்கு உரியவனான. சரோருகம் அப்படின்னாக்க தாமரை, சரம்னு சரஸ்னு ஏரி குளம் அப்படின்றோம். அதுல பூக்கக்கூடியது சரோருகம் அப்படின்னா அது தாமரை. அந்த தாமரையிலே வீட்டிருக்கக்கூடிய கிழவன் அப்படின்னாக்க இங்க கிழவன் வயசான அர்த்தம் கிடையாது. கிழவன்னா அதுக்கு உரியவன், தலைவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி தலைவனாக இருக்கக்கூடிய அந்த அயன், அந்த பிரம்மாவானவன் சத்திய உலகில் சார்ந்தவன். சத்தியலோகம் அவனோட ஊர், தன்னோட ஊருக்கு போன அப்புறம் புலப்பகை சாய்ந்த இந்த புலன்களை எல்லாம் வென்ற அத்திரு முனிவர் அனைவரும், அங்க இந்த முனிவர்கள் எல்லாருமே என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, காசி அடிகளை அடைந்தனர் பணிந்து. காசியில இருக்கக்கூடிய இறைவனான விஸ்வநாதரை பணிந்து அங்க போய் காசியை அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதருடைய ஆலயத்துக்காக அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு சென்றார்கள். அங்க போயிட்டு முக்தி மண்டபம்ங்கிறது மோட்சத்தை தரக்கூடிய ஒரு மண்டபம். அங்க தட்சிணாமூர்த்தி தரிசனம் கொடுக்கிறார். அங்க அவர் என்னன்னா அறம்பொருள் இன்பம்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்களையும் விளக்கமாக அடியார்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கார். 4 சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த முடிந்த அருள் மூர்த்தி சந்நிதியில் அப்படி அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் விரிவாக சொல்லாம அப்படி ஊடகமா சொல்றார் இல்லையா, முத்திரையை காமிச்சு சொல்றார் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த ஜனகாதி முனிவருக்கு உபதேசித்த அந்த தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அந்த இடத்துல இவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பந்தியாய் இருந்து அங்க வரிசையா எல்லாரும் ஒழுங்கா அமர்ந்து கொண்டு, இந்த மாதிரி கூட்டத்துல காட்சி மூச்செல்லாம் கத்தாதுக்கே அவர் ஆடலியா அமர்ந்து கொண்டு அந்த முனிவர்கள்லாம் எல்லாம் அங்க இருந்த நாரத முனிவரை பார்த்து ஒண்ணு கேட்கிறார். நாரத முனிவரை நோக்கி அமர்ந்து நாரத முனிவரை பார்த்துன்னா நாரத முனிவரை நோக்கி ஒரு வினா உரை பகர்வர். அங்க அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறா அப்படிங்கிறத அடுத்த பாடல நம்ம பார்க்கலாம்.
தலமுதல் மூன்றும் சிறந்ததோர் சைவ தலைமுறை என்ன நாரதன் தான் கலை முழுது உணர்ந்த சனத்குமாரன் பார் கற்றவன் வியாதன் அவன் பால் நலமுற கேள்வின் என அவன் கதிர்வேல் நம்பிபால் மறை முதல் அனைத்தும் அலைவர உணர்ந்தோன் குருமுனி அவனடை கேள்வென விடுத்தான். குருமுனியார் அவனிடம் கேள் என விடுத்தான். இது என்னன்னா, இவர் ஒத்தட்ட போய் கேட்கிறார், அவர் 108 கேட்கிறார், அவர் 208 கேட்கிறார் அப்படின்ற மாதிரியாக இது அமைந்திருக்கு இந்த பாடல். அதாவது இந்த ஒரு சிறப்பான ஒரு கஷேத்திரம்னு சொல்லணும்னா அந்த தலத்துக்கு ஒரு மகிமை இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு ஒரு மகிமை இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி அந்த கடவுளுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். இப்படி மூன்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சைவ திருத்தலம் இருக்கு, அதை ஒண்ணு எங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு முனிவர் எல்லாம் கேட்கிறார். அதான் இதோட அர்த்தம். அதை கேட்டதுக்கு அந்த நாரத முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றாருன்னா, எல்லா நூல்களையும் கற்று உணர்ந்த முற்றும் அறிந்தவர் சனத்குமாரர், அவர்கிட்ட படிச்சவர் வியாச முனிவர். நீங்க போய் அவர்கிட்ட கேட்டு நீங்க கேட்டெல்லாம் வியாச முனிவர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா 18 புராணங்களையும் தொகுத்து கொடுத்தவர் வியாசன்னா அவரை கேளுங்க, அவர் சொல்லுவார் அப்படின்னு. ஆனா அந்த வியாச முனிவர்கிட்ட போனா அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒளிக்கற்றைகளுடைய வேல்படை ஏந்திய முருகப்பெருமானுக்கான அந்த முருகப்பெருமான்கிட்டே வேதம் எல்லா நூல்களையும் சந்தேகமில்லாத கற்றவர் அகஸ்திய முனிவர் தான். அந்த அகஸ்திய முனிவர் இருக்காரு, அவருக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. என்னை விட நீங்க அகஸ்திய முனிவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லுவார். கதிர்வேல் நம்பின கையில வேலை ஒளி பொருந்திய வேலையுடைய இந்த வேலவன் முருகன் மலை வர ஐயம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் அந்த குரு முனிவர்கிட்ட போய் கேள்வி. குரு முனிவன்னா குறுகிய முனிவர், ஒரு குள்ளமாக இருக்கக்கூடிய முனிவர், எல்லாவற்றிலும் சிறியவராக கூடியவர். அவருக்கு மூர்த்தி சிறிது, ஆனா அவருடைய கீர்த்தி ரொம்ப ரொம்ப பெரிது அப்படின்னு சொல்லுவார். அதை இந்த பாடல் என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னா, தலம் முதல் மூன்றும், அந்த தலம் முதலிய மூன்றினாலும், அதாவது பெரிய தலம் அது ஒரு சிவக்ஷேத்திரம், சிறந்த ஊர் ஒரு சிறந்த சைவ தலம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்னென்ன இருக்கணும்னா, அதனுடைய அந்த இடத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய புண்ணிய நதிக்கோ இல்ல புண்ணிய குளத்துக்கோ ஒரு விசேஷம் இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒரு விசேஷம், சுவாமிக்கு அம்பாளுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். இப்படி 3 நாளையும் தலம் முதலிய 3 நாளையும் சிறந்தது ஓர் சைவத்தலம் உரை என்ன, ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு சிவஸ்தலத்தை கூறுங்க. எத்தனையோ சிவஸ்தலம் இருக்கு, அவளுக்கு இத்தனைக்கும் போறதுக்கு பதிலா ஒரே ஒரு சிவஸ்தலத்தை சொல்லுங்க. எந்த அந்த ஒரு சிவஸ்தலத்துக்கு இந்த 3 பெருமைகளையும் உள்ளதோ அதை நீங்கள் சொல்வதனாலே நாங்கள் பெரும் பயனை அடைவோம், அதனால நீங்க சொல்லணும் அப்படி போய் நாரதத்தை போய் பணிவோட கேட்கிறா. கலை முழுதும் உணர்ந்த சனத்குமாரன் பால். அவர் என்ன சொல்றார் நாரத முனிவர், கலை முழுதும்னா எல்லா கலைகளையும் நன்றாக கற்று உணர்ந்த, சந்தேகமர கற்று உணர்ந்த, முற்றிலும் கற்று உணர்ந்த அந்த சனத்குமார முனிவர்கிட்ட போய் கேளு. இல்லைன்னா அந்த சனத்குமார முனிவருடைய அவர்கிட்ட கற்றவன், அவர்கிட்ட பாடத்தை கற்றுக்கொண்ட வியாச முனிவர், அவர்கிட்ட போய் கற்று உணர்ந்த வியாச முனிவர் இருக்காரு, அவர் ரொம்ப ஈஸியா தொடர்பு கொள்ளலாம். சனத்குமாரன் அவர் அங்கங்க போயிட்டே இருப்பார், அவர் ஈஸியா பிடிக்க முடியாது. இந்த சனத்குமாரர் தான் முருகவேளாக வந்தார்னு கூட சொல்றது உண்டு. ஏன்னா பரமேஸ்வரன் அவர்கிட்ட கேட்டாராம், நீ எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும்னு. அதனாலதான் நீ அவருக்கு எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கேட்கல, எங்களுக்குன்னு கேட்கல, எனக்குன்னு கேட்டனால்தான் அவருடைய நெற்றிக்கண் வழியாக பொறிகளாக வந்து முருகவேளாக பிறந்தான்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அப்படியே அந்த வியாச முனிவர் கற்று உணர்ந்த வியாச முனிவர் அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்கோ அப்படின்னா, கேளுங்கன்னா கற்று உணர்ந்த வியாச முனிவன் இல்லையா, இல்ல அவர்கிட்ட கேளுன்னா அவர் எப்படி சொல்றது, அவரிடத்து நன்மை பெருக கேளுங்கள். நீங்க அவர்கிட்ட கேட்டதான் உங்களுக்கு நல்லா நன்மை கிடைக்கும், உண்மையான ஒரு விளக்கங்கள்லாம் கிடைக்கும், நீங்க அங்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னா.
அந்த வியாச முனிவர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கதிர்வேல் நம்பின அழகான ஒளி புரிஞ்ச வேலாயுதத்தை கையில் ஏந்திருக்கக்கூடிய வேட்படைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் இருக்கானே, அவன்கிட்ட நேரடியாக மறை முதல் அனைத்தும் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் அலைவர உணர்ந்தோம். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத அவர்கிட்ட கற்றான். முருகன்கிட்டயே நேர படிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? எத்தனை பெரிய ஆச்சரியமான, அதுவும் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லையா? நீங்க அதனால நீங்க போய் நேர அகஸ்திய முனிவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அகஸ்தியர் தான் அதுக்கு அழகா சொல்லக்கூடியவர். அகஸ்திய முனிவர் ஏன் அழகா சொல்லக்கூடியவர்? சந்தேகமற எல்லா கலைகளையும் எல்லா வேதங்களையும் அத்தனை தத்துவங்களையும் அவர் வந்து முருகப்பெருமானிடத்திலிருந்து நேரடியாக டைரக்டா எல்லாத்தையும் கத்துன்னு வந்தவர். அதனால இந்த குரு முனிவர் அவர் ரொம்ப சின்னவர் பார்க்க வேண்டாம், உருவத்தில் சின்னவர் அப்படின்னா நீங்க பார்க்காதீங்க. அவர் வந்து உண்மையிலேயே அறிவில் சிறந்தவர், அவர் மிகவும் பெரியவர், அவருடைய கீர்த்தி ரொம்ப பெருசு. அதனால இந்த அகத்திய முனிவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க கேளும் அப்படிங்க கேள்மை என விடுத்தான். நாரதர் என்ன சொல்லிட்டார்? கழட்டி விட்டுட்டார். நீ போய் வியாசர்கிட்ட கேளுன்னா, வியாசர் என்ன சொல்லிட்டார்? இல்ல நீங்க அகஸ்திய முனிவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்ல. ஒருத்தர் வந்து நீங்க அவாட்ட போய் கேளுங்க, அவாட்ட போய் கேளுங்க. எப்பயுமே சாதாரணமா எல்லாரும் தன்கிட்ட கேட்கறதுதான் எல்லாரும் விரும்புவா இல்லையா? நம்ம கிட்ட எனக்கு தெரியாத என்ன இருக்கு, நான் எல்லா சந்தேகத்தையும் நான் சொல்லி தர மாட்டேனே, அவன் என்ன பெரியவனா, அவன்கிட்ட போய் கேட்கறேங்க, உட்கார் நானே உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாள்தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இங்க அவருடைய பெருமையை காட்டுறது. நாரதருடைய பெருமை எப்படி தெரியுதுன்னா, தானே நேர சொல்லாத அடுத்த முனிவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை கொடுக்கணுன்றதுக்காக நீங்க அவாட்ட போய் கேளுங்க. வியாச முனிவர் 18 புராணங்களில் தொகுத்து வழங்கியவர் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு மகானாக விளங்கக்கூடிய வியாச முனிவர் பராசரருடைய பிள்ளையவர். அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. வியாசர் வந்து விஷ்ணுவுடைய அம்சமே. நாரதர் எப்பவும் நாராயணன் தானே கும்பிடுறார், நாராயண தானே சொல்லிட்டு இருக்கார். திரிலோக சஞ்சாரியா இருந்தாலும் அவர் நாராயண நாம ஸ்மரணையில் தானே எப்பவுமே திளைத்து இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னுடைய தந்தைக்கு தந்தையா விளங்கக்கூடியவரும் தன்னுடைய அபிமான தெய்வமாக விளங்கக்கூடியவரும் சதாசர்வ காலமும் யாருடைய பெயர் தன்னுடைய நாவிலே விளங்குகின்றதோ அப்பேற்பட்ட அந்த நாராயணனுடைய அம்சமாகவே விளங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அது என்ன? வியாசம் வியாசாய விஷ்ணு ரூபாய. வியாசரே தான் விஷ்ணு, விஷ்ணு தான் வியாசர்னு இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு இல்லையா? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அதுல அப்படிதான் நாராயணர் தான் விஷ்ணுவே தான் வியாசர், வியாசரே தான் விஷ்ணு. கிருஷ்ணத்வைபாயனன்னு அவருக்கு ஒரிஜினல் பேர்ல வியாசர்ன்ற பேர் வரதுக்கு முன்னாடி அவருக்கு கிருஷ்ணத்வைபாயனன்னு பேரு. அது என்ன, கிருஷ்ணன்னா கருப்புன்னு தெரியுது, அவர் கருப்பா இருந்திருப்பார் போல் இருக்கு. துவைபாயனர்ங்கிறது என்னது? த்வீபத்துல பிறந்தவர். ஒரு த்வீபத்தில் அவர் பிறந்தாருங்கிறதுனால அவருக்கு துவைபாயனா. கிருஷ்ணர் நல்ல கருமையாகவும் இருக்கிறதுனால கிருஷ்ண துவைபாயனா. கருத்த வீரிய உடையவராக இருக்கிறதால கிருஷ்ணத்வைபாயனர் பேரு. அதுக்கப்புறம் இந்த நிறைய இதெல்லாம் தொகுத்து நமக்காக கொடுத்ததுனால அவருக்கு வியாசன்ற பேர் பின்னாடி வந்திருக்கலாம் இல்லையா? வியாசம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலாம் கூட ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம் வியாசம் எழுதுறோம். தமிழ்ல படிச்சவங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு தனி வகுப்பே உண்டு, கட்டுரை அது வகுப்புன்னு பேரு. அந்த கட்டுரை வகுப்புல வியாசம் எழுதுறதுன்னு பேரு. முதல் நாள் வரைக்கும் வாத்தியார் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அங்கேருந்து வந்து போர்டுல எழுதி விடுவார். அது 3 குரூப்பா பிரிச்சு விடுவார். பிரிச்சு விட்டு ஒரு குரூப்புக்கு ஒரு தலைப்பு கொடுப்பார். ஆளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இதை பத்தி நீங்க ஒரு கட்டுரை வரைக, உங்களுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள எழுதுங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் அதெல்லாம் எழுதும். எழுதினோடனே எல்லாம் அந்த பேப்பரை கொடுப்பா. கொடுத்தோடனே வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அதை திருப்தி அப்புறம் அடுத்த கிளாஸ்ல வரும்போது அதை கொடுத்து யாருக்கு என்ன மார்க் எல்லாம் போட்டு யார் எழுதின கட்டுரை ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு வியாச நோட்டுன்னே பேர். அந்த காலத்துல பேப்பர் கிடையாது,
ஒரு நீளமான ஒரு நோட்டா இருக்கும். ஒரு 8 இன்ச்சுக்கு 15 இன்ச் இருக்க பெரிய வியாச நோட்டுன்னு அதுக்கு பேரு. காம்போசிஷன் நோட்டுன்னு சொல்றாங்க. அது காம்போசிஷன் எழுதுறது அப்படின்னு அதுல எழுதி அந்த அது மார்க் எல்லாம் பார்த்து குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு. யாருக்கு நிறைய கிடைச்சது, எந்த சப்ஜெக்ட் பத்தி யார் நிறைய பண்ணிருக்காருன்னு. அதனால அந்த வியாசம் எழுதுறதுனால வியாசர் அப்படின்னு இவருக்கு பேர் வந்திருக்கலாம். புராணங்கள்லாம் எழுதுனால வியாசர் அப்படின்னு வந்திருக்கலாம். அப்பேற்பட்ட வியாசம் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுல எல்லாம் ரொம்ப சிறந்தவர் யாருன்னா முருகப்பெருமானிடத்திலிருந்து டைரக்டா பாடம் படிச்ச அகத்திய மாமுனிவர் தான் சிறந்தவர். அவர்கிட்டயே போய் நீ கேளப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றார். இவெல்லாம் என்ன பண்ண போறா? அகத்தியிட்ட போனாளா? என்ன பண்ணா? அகஸ்தியர் என்ன சொன்னார்? அவர் எப்படிப்பட்ட அகஸ்தியர்? அவருக்கு நேரம் இருந்ததா என்ன அப்படிங்கிறத அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.